Dr. B.K. Krishnaraj Vanavarayar. Please welcome him with a big hand. May I request Swami Garishtananda to come up and present a bouquet to Krishnaraj Vanavarayar in his honor. This is the final talk of the 3D Youth Convention. Dr. B.K. Krishnaraj Vanavarayar is one of the foremost and finest citizens of Coimbatore. Give him a big hand. He was educated in Staines High School, Coimbatore, in Loyola College, Chennai, and at the Madras Law College. He has been the chairman of Bharatiya Vidya Bhavan, Coimbatore since 1990. He was the chairman of the South India Mills Association and is a member of the South India Textile Research Association, CITRA, Coimbatore. He was awarded the degree of Doctor of Laws honoris causa at the 11th convocation of the Avanashalingam University, Coimbatore. The Ramakrishna Mission Vidyalaya awarded him the Vivekananda National Award for excellence during the Platinum Jubilee celebrations on 4th February 2006. We are indeed honored to have you here with us, sir. Sir. வணக்கத்திற்குரிய ராமகிருஷ்ண மிஷனின் மூத்த துறவி பெருமக்களே, ஆசிரிய பெருமக்களே, பெரியோர்களே, மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 3 நாட்களாக இதே மேடையில் மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், அறிஞர்கள் அவர்கள் கருத்துக்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவற்றையெல்லாம் கேட்டு பயன்பெற்றிருப்பீர்கள். இப்பொழுது இந்த 3 நாள் கருத்தரங்கத்தின் இறுதி பகுதியில் நாம் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்டது போதும், ஊருக்கு போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் கடைசி பரீட்சையை எழுதிவிட்டு போக வேண்டும் என்கின்ற அவசரத்திலும் இருப்பீர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் பேசுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. ஆனால் இந்த ஏற்பாட்டை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாட்டை இவர்களைத் தவிர வேறு யாரும் செய்ய முடியாது.
ஆண்டுக்கு ஒரு முறை இந்தியாவில் பல பகுதிகளில் இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்தப்படுமே. ஆனால் நாம் விரும்புகின்ற இந்தியாவை நம்மால் நிச்சயமாக உருவாக்க முடியும். இந்தியாவினுடைய மொத்த ஜனத்தொகையில் 65% உங்கள் வயதை சார்ந்தவர்கள். உங்களை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு உங்களுள் இருக்கின்ற அறிவையும் ஆற்றலையும் முழுமையாக வெளிப்படுத்துவோமே ஆனால் நிச்சயமாக இந்தியா ஒரு வல்லரசாகும். அந்த ஒரு உன்னத நோக்கத்தில்தான் நம்முடைய வித்யாலயம் இந்த மகத்தான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார்கள். எதையும் திட்டமிட்டு செய்வதிலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பதிலும் வித்யாலயத்திலிருந்து மற்றவர்கள் நிறைய பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பல இடங்களுக்கு போகின்றோம். அங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டையும் ஒரு ஒழுக்கத்தையும் பார்ப்பது அரிது. ஆனால் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இருக்கிறீர்கள். ஆனால் ஏதோ வகுப்பறையில் அமர்ந்திருப்பது போல் அமர்ந்து 3 நாட்களும் இங்கு வந்து பேசியவர்கள் பேச்சையெல்லாம் கேட்டு பயன்பெற்றிருக்கின்றீர்கள் என்றால் முதலில் பாராட்டப்பட வேண்டியது நீங்கள்தான். எனக்கு முன்பு பேசிய நண்பர் பொருளாதாரத்தை மையப்படுத்தி பேசியிருப்பதாக கேள்விப்பட்டேன். இன்று சுதந்திரம் வந்து 62 ஆண்டுகளாகிறது. பல நிலைகளிலும் பல வகையிலும் இந்தியா இன்று மிக சிறப்பான வகையில் வளர்ந்திருக்கின்றது. 100 நாடுகள் சந்திக்கின்ற கோப்பன்ஹைம் உச்சி மகாநாட்டிற்கு அமெரிக்க ஜனாதிபதி டெலிஃபோன் செய்து நம்முடைய பிரதமரை நீங்கள் வந்தால்தான் மகாநாடு முழுமை வரும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இந்தியாவுடைய நிலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கின்றது. இருந்தாலும் இன்னும் பல வகையில் நாம் இன்னமும் பின்தங்கித்தான் இருக்கின்றோம் என்கின்ற உண்மையும் நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். 21வது நூற்றாண்டின் துவக்கத்தில் இருக்கின்றோம். இந்திய பொருளாதாரம் 7.9% வளர்ந்து கொண்டிருப்பதாக நம்முடைய நிதியமைச்சர் சொல்கிறார். உண்மைதான். இருந்தாலும் அடுத்த நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், மாற்றிக்கட்ட உடை இல்லாமல், படுத்துறங்க இடம் இல்லாமல், அன்பு காட்ட ஆள் இல்லாமல் இதே நிமிடம் உங்கள் வயதை ஒத்த சகோதர சகோதரிகள் கோடான கோடி பேர் இன்னும் இருக்கிறார்கள் என்றால், அப்படியானால் இந்த வளர்ச்சியை என்ன வளர்ச்சி என்று சொல்லுவது? வளர்ந்திருக்கின்றோம், ஆனால் அதனுடைய பயன் முழுமையாக எல்லோருக்கும் சென்றடையவில்லை. இது இன்று மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் இருந்து வருகின்ற நிலை. இதை எண்ணித்தான் சுவாமி விவேகானந்தர் மிகவும் வருந்தினார். ஒரு பக்கம் பார்த்தால் செல்வ செழிப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தால் சொல்லி முடியாத வறுமை. இந்த ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று நினைத்த முதல் துறவி சுவாமி விவேகானந்தர். அதை மனதில் வைத்துத்தான் இன்று எனக்கு இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழில் சொல்ல வேண்டுமானால் இளைஞர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு உதாரண புருஷர் சுவாமி விவேகானந்தர் ஒருவர் மட்டும்தான்.